ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1964 வெளியான திரைப்படம் தான் வேட்டைக்காரன் அப்படிங்கிற திரைப்படம். தேவர் ஃபிலிம்ஸ் MMA சின்னப்ப தேவரின் இளைய சகோதரர் MA திருமுகம் அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் MGR, நடிகையர் திலகம் சாவித்ரி, நடிகவேல் MR ராதா, MN நம்பியார், அசோகன், நாகேஷ், MV ராஜம்மா, மனோரம்மா, பேபி ஷக்கிலா போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள். MGR சின்னப்ப தேவர் இருவருமே நெருங்கிய நண்பர்கள் என்றாலும் படப்பிடிப்பு தளத்தில் MGR தாமதமாக வந்தால் கோபத்தில் சின்னப்ப தேவர் கடுமையாக நடந்து கொள்வதும் வழக்கம். அந்த வகையில் கடந்த 1964 வெளியான MGRின் வேட்டைக்காரன் படத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சிவாஜியின் வரலாற்று படமான கர்ணன் படத்துடன் மோதியது இந்த திரைப்படம். இதில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது கர்ணன் திரைப்படம். MGR நடித்த வேட்டைக்காரன் படத்துக்கு இணையாக வரவேற்பை பெறவில்லை என்று தகவல் உள்ளது. வேட்டைக்காரன் படத்தின் படப்பிடிப்பின் போது MGR தொடர்ந்து தாமதமாக வந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் படப்பிடிப்பு தளத்தில் அனைத்தும் தயாராக இருந்தபோது நாயகி சாவித்ரியும் சரியான நேரத்தில் படப்பிடிப்புக்கு வந்திருக்காங்க. படப்பிடிப்பு தளத்தில் அனைவரும் MGRக்காக காத்திருந்த நிலையில் அவர் சரியான நேரத்திற்கு வராததுனால அருகில் இருந்தவர்கள் மீது சின்னப்ப தேவர் தனது கோபத்தை காட்டியிருக்காரு. இதில் டீ கொடுக்க வந்த பையனிடம் டேய் என்ன பண்ணுற, டீ கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு என்று கேட்டு அவரை அடிக்க போக அந்த நேரத்தில் MGR வந்துடுறாரு. அண்ணன் அவன் மேலே தப்பு இல்லை, நான் தான் லேட்டாக வந்தேன் என்று சிலோனில் இருந்த என்னை பார்க்க சிலர் என் வீட்டிற்கு வந்திருந்தாங்க, அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஐயோ முருகா நீங்கள் எப்போ வந்தீங்க, நான் உங்களை சொல்லலை என்று சின்னப்ப தேவர் கூறியிருக்காரு. ஒரு தயாரிப்பாளராக நடிகர்கள் சரியான நேரத்திற்கு படப்பிடிப்பு தளத்திற்கு வர வேண்டும் என்பது சின்னப்ப தேவருடைய விருப்பம். அதே சமயம் MGR சரியான நேரத்தில் வராமல் இருந்தாலும் கூட அவரை நேரடியாக திட்டாமல் அருகில் இருக்கும் நடிகர் அசோகனை தான் சின்னப்ப தேவர் கடுமையாக திட்டுவாராம். மஞ்சள் முகமே வருக அப்படின்னு தொடங்கும் ஃபென்டாஸ்டிக்கான பாடலும் இந்த வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த பாடலை TM சௌந்தரராஜன் அவர்களும் சுசிலா அவர்களும் இணைந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு உண்டான பாடல் வரிகளையும் கண்ணதாசன் அவர்கள் தான் இயற்றியிருக்காரு. 1964 வெளிவந்த புரட்சி நடிகர் MGR படங்கள் மொத்தம் 7. அவற்றில் வேட்டைக்காரன், என் கடமை, பணக்கார குடும்பம், தாயின் மடியில் ஆகிய 4 திரைப்படங்களுக்கும் கண்ணதாசன் அவர்கள் தான் பாடல்களை எழுதியிருக்காரு. MGRக்கு காதல் காட்சிகளில் நடிக்க தெரியாது என்று விளம்பரமிக்க சினிமா செய்திகளை அதிகம் வெளியிடும் நாளிதழ் எழுதிவிட்ட செய்தி ஒன்று இருக்குது. MGRக்கு பெரும் மனதாங்கலை ஏற்படுத்திய நேரம் தான் அது. தேவர் ஃபிலிம் சார்பில் வேட்டைக்காரன் படம் தயாரித்து கொண்டிருந்த சமயமும் அதே தான். 1957 மகாதேவி திரைப்படத்திற்கு பின்னர் 1963 பரிசு திரைப்படத்தில் நடித்த நடிகை திலகம் சாவித்ரி MGRோடு இணைந்து நடிக்கும் படமும் அதுவே. கவிஞருக்கு சூழ்நிலையின் தன்மை புரிந்தது. MGRம் சற்று மாறுபட்ட ஜேம்ஸ் பாண்ட் பாணி உடையில் கம்பீரத்தோடு புலியை வேட்டையாடும் வேட்டைக்காரனாக நடிச்சிருந்தார். கவிஞருக்கு சொல்லவா வேண்டும், படத்தில் காதல் ரசம் சொட்டும் பாடல்களையும் நீதி சொல்லும் பாடல்களையும் KV மகாதேவன் இசையில் கேட்போர் மயங்கும் வகையில் வாரி வாரி தந்திருக்காரு. இன்றைக்கி நம்ம நடிகையர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.